எங்களை சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக கும்மிடிப்பூண்டி அருகே 2 ஏரிகளை இணைத்து 330 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய நீர்த்தேக்கத்தை அமைத்திட தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏரிகள் இருக்கும் இடத்திற்கே சென்று அது எந்த இடம், எப்படி ஏரிகளை இணைக்கப் போகிறார்கள் அரசு உள்ளூர்காரர்கள் அரசின் திட்டத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்று அனைத்தையும் படம் பிடித்து வந்திருக்கிறார் எமது செய்தியாளர் அன்பு செல்வன். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காண்போம் இப்போது. சென்னை மாநகர மக்கள் மற்றும் புறநகர் பகுதியில் வாழக்கூடிய மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தமிழக அரசு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணன்கோட்டை மற்றும் தேர்வாய் கண்டிகை ஏரியை இணைக்குவதற்கான ஒரு நீர்த்தேக்க திட்டத்திற்காக 330 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறது. கடந்த 2011-12ஆம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தின் பொழுது இந்த நீர்த்தேக்கம் உருவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவினை கடந்த 11ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நீர்த்தேக்கம் உருவாக்குவதன் மூலமாக சென்னைக்கு பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்க இருக்கின்றன. முக்கியமாக தற்பொழுது வரைக்கும் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடியது புழல் ஏரி, பூண்டி ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி, சோழவரம் ஏரி, இந்த 4 ஏரிகள் மூலமாக 11 டிஎம்சி தண்ணீர் சென்னைக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த ஏரி இரண்டையும் இணைக்கும் பொழுது 1 டிஎம்சி தண்ணீர் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அதோடு ஆந்திரா தரக்கூடிய கிருஷ்ணா நதிநீர் திட்டத்தின் மூலமாக கிடைத்து பூண்டிக்கு செல்லக்கூடிய அதுவும் இந்த கண்ணன்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கின்றன. ஆகவே ஆந்திரா 12 டிஎம்சி தண்ணீரை ஆண்டிற்கு கொடுக்கும் பொழுது அங்கு வரக்கூடிய தண்ணீரை சேமிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்த்தேக்கமாக இந்த கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரி இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லாமல் இருக்கிறது. காரணம் 1252 ஏக்கர் பரப்பளவில் இந்த நீர்த்தேக்கம் உருவாக்கப்படுகிறது. தற்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணன்கோட்டை ஏரி மட்டும் 280 ஏக்கர் பரப்பளவில் விரிந்திருக்கின்றன. பருவநிலையில் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நீர்த்தேக்க பகுதியாக இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மழை காலங்களில் இந்த பகுதிக்கு நீர் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது கிருஷ்ணா நதிநீர் திட்டத்தின் மூலமாக தண்ணீரை சேமித்து வைத்து இங்கிருந்து சென்னைக்கு கொண்டு செல்லும் பொழுது அந்த 1 டிஎம்சி தண்ணீர் சென்னையின் அந்த கோடை காலங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக இந்த கண்ணன்கோட்டை ஏரி அதற்கு அடுத்து அருகாமையில் விவசாய நிலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாகத்தான் அந்த தேர்வாய் கண்டிகை ஏரி இருக்கிறது. இந்த 2 ஏரிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலத்தை கையப்படுத்தும் நடவடிக்கையிலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்பொழுது பொதுமக்களிடம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டையும் இணைத்து ஒரே ஒரு நீர்த்தேக்கமாக உருவாக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு நீர்த்தேக்கமாக இருக்கும். சென்னை மக்களின் முக்கியமான நீராதார பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த திட்டம் 1252 ஏக்கர் பரப்பளவில் இந்த நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட இருக்கிறது. ஆனால் கண்ணன்கோட்டை இருக்கக்கூடிய அந்த பரப்பு 260 ஏக்கர் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய தேர்வாய் கண்டிகை இருக்கக்கூடிய பரப்பு மிகவும் குறைவான பரப்பளவில் தான் இருந்திருக்கணும். ஆனால் இதுக்கு இடைப்பட்ட இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மட்டும் 650 ஏக்கர் விவசாய நில பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலத்தை கையகப்படுத்தி 2 கண்ணன்கோட்டை இருக்கக்கூடிய அந்த ஏரியையும் தேர்வாய் கண்டிகை 2 ஏரியும் இந்த விவசாய நிலத்திற்கு இரண்டையும் இணைத்துத்தான் இந்த ஏரி நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட இருக்கிறது. ஆனால் தங்களுடைய பல ஆண்டுகளாக வாழ்வாதாரம் இருந்து கொண்டு கூட இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலங்களை கொடுக்கும் பொழுது தங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த கட்டம் என்ன என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே இது குறித்து இந்த பொதுமக்கள் விவசாயிகள் தரக்கூடிய கருத்துக்களை தற்போது கேட்கலாம். ஐயா, இப்போ இந்த திட்டம் சென்னை வாசிகளுக்கு மிகவும் ஒரு அடிப்படையான திட்டம். இந்த நிலையில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? எங்கள் தாத்தா முதல்ல இந்த விவசாயத்தை நாங்கள் போய்க்கிறோம். இதை விட்டு எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. படித்தவங்கள வேலை செய்யறதில்ல, கூலி செய்து தான் அங்கே போய்க்கிறோம். இதை விட்டு நாங்கள் போய்கிறதுக்கு எங்களுக்கு வழியே கிடையாது. பல முறை தெரியப்படுத்திருக்கிறோங்க. கலெக்டர் பார்த்துருக்குறோம், சீஃப் செக்ரட்டரி பார்த்துருக்குறோம், சிஎம் செல்லுக்கு போட்டிருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு அந்த திட்டம் இல்லை, வரும்போது பார்க்கலன்னு தான் எல்லா அதிகாரியும் சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி திடீர்னு இந்த திட்டத்தை கொண்டாந்து இந்த மாதிரி எங்களை எல்லாரும் அழிச்சிடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கல சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. இந்த ஊரை விட்டு எங்களால் போக முடியாது. இதுக்கு மாற்று வழிபாடு ஏதாவது கவர்மெண்ட் எடுத்து இந்த இடத்த ஒதுக்கிட்டு இந்த விவசாய நிலவரம் ஒதுக்கி கொடுத்து வேறு இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமான கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் சார். இந்த கட்டத்திலேருந்து அரசாங்கம் எங்களை மீட்டு விட்டால் தான் நாங்கள் இங்கே நிலையாக குடியிருக்க முடியும். இல்லைன்னா எங்களுடைய வாழ்வாதாரமே போயிடும். நாங்கள் 4 குழந்தைங்களை பெற்றுட்டு எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இதை தவிர எங்களுக்கு வேறு வையே கிடையாது. சரி இருக்கலாம், வராது, அம்மா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அம்மாவால் முடியும், அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சோ தெரியலையோ ஏறி வர்றது நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக அம்மாவுக்கு தெரிஞ்சு அதை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவை நாங்கள் நம்புகிறோம். மாற்று வழி மாற்றி விடலாம், எங்களை காப்பாற்றலாம்.
இல்லை எங்களுக்கு வேற வழியே கிடையாது. விவசாய மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பகுதியில் முழுமையாக எடுக்காமல் வேறு வழிகளில் இந்த நீர்த்தேக்கத்தை உருவாக்கினால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான நடவடிக்கைகளை அரசு அடுத்து என்ன எடுக்கப் போகிறது என்பதும் ஒரு கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. கண்ணன்கோட்டைக்கு அடுத்ததாக நீர்த்தேக்கம் உருவாக்குவதற்காக இணைக்கக்கூடிய ஏரிதான் தேருவாய் கண்டிய ஏரி. இந்த ஏரியும் 150 ஏக்கர் பரப்பளவில் விரிந்து காணப்படுகிறது. கண்ணன்கோட்டைக்கு அடுத்ததாக அந்த கண்ணன்கோட்டையோட கிராமம் இருக்கிறது. அதற்கு அருகாமையில் விவசாய நிலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்க இருக்கக்கூடிய தேருவாய் கண்டிய ஏரியை பொறுத்தவரை இதற்கு அடுத்துதான் தேருவாய் என்ற ஊர் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு எந்த பிரச்சனையும் எழவில்லை. ஆக இந்த 2 ஏரிகளையும் இணைக்கும் பொழுது 1252 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்த்தேக்கமாக இது இருக்கும். 1 டிஎம்சி கொள்ளளவு கூடிய தண்ணீரை இங்கே சேமித்து வைக்க முடியும். அதே போன்று கிருஷ்ணா நதிநீர் திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியதில் 12 டிஎம்சி தண்ணீரில் 8 டிஎம்சி தண்ணீர் நீர்த்தேக்கங்கள் இல்லாதன் காரணமாக கடலில் கலந்து கொண்டிருக்கின்றன. இதற்காகவே இந்த அருகாமையில் குறிப்பாக சொல்லணும்னா கண்ணன்கோட்டைக்கு அருகாமையில் தான் பாலகிருஷ்ணபுரம் என்ற ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு கிராமம் இருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்தில்தான் கிருஷ்ணா நதிநீர் திட்டம் பூண்டியரிக்கு சென்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது ஆந்திரா மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த 12 டிஎம்சி தண்ணீர் வரும்பொழுது நீர்த்தேக்கம் இல்லாதன் காரணமாக அந்த கடலில் கலந்து கொண்டிருக்கிறது. தற்போது இதற்கு அருகாமையில் இது இருந்து கொண்டு திட்டத்திற்கு அருகாமையில் இருக்கிறதுனால் இந்த நீர்த்தேக்கத்தில் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை முழுமையாக சேகரிக்க முடியும். சென்னை மக்களின் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக பல்வேறு திட்டங்களை தொடங்கியும் பல்வேறு ஏரிகள் மூலமாக நீர் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னைக்கு இதற்கு முன்பாக எப்படியானலாம் தண்ணீர் கிடைத்துக் கொண்டிருந்தது, இது இன்னும் எவ்வளவு தண்ணீர் பொதுமக்களுக்கு தேவையாக இருக்கிறது என்பது இது குறித்து நம்மளோடு பகிர்ந்து கொள்வதற்காக குடிசை மாற்று வாரியத்தின் முன்னாள் அதிகாரியாக இருந்தவருமாகவும் தற்பொழுது சென்னையின் நீர் வழித்தடங்கள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டு புத்தகம் எழுதியவருமான ரங்கநாதனிடம் இது குறித்து கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ சென்னைக்கு குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கு. இப்போ தொடர்ச்சியாகவும் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்துக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில் இதற்கு முன்பாக சென்னையின் குடிநீர் பிரச்சனைகளுக்காக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கு, எந்தெந்த வழித்தடங்கள் மூலமாக கிடைத்து கொண்டிருந்தது? ஆரம்ப காலங்களில் சென்னை மாநகரில் புழல் ஏரி, சோழவரம் ஏரி, பூண்டி ஏரி, இந்த 3 நீர்த்தேக்கங்கள் தான் ஆரம்ப காலத்தில் இருந்து. அதுக்கு பிற்காலத்தில் செம்பரம்பாக்கம் ஏரி அந்த இதனுடைய கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீர் தேவை அதிகமாக இருந்தனால எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவரும் ஆந்திர முதலமைச்சராக இருந்த NT ராமாராவ் அவர்களோடு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி 1996 ஏற்படுத்தினார்கள். அந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக ஆந்திர அரசு தமிழகத்துக்கு 12 டிஎம்சி தர வேண்டும் என்பது ஒரு திட்டத்தை உருவாக்கினார்கள். இப்போது தண்ணீர் தேவை நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கிறனால 1996 45 லட்சம் சுமார் 45 லட்சம் மக்கள் இருந்த சென்னை மாநகரில் இன்றைக்கி 85 லட்சத்துக்கு மேல் மக்கள் தொகை வந்ததுனால தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கிறனால இந்த ஆந்திரா அரசு வழங்கும் தண்ணீர் பயன்படுத்திக்க முடியாதனால அதை தேக்கி வைக்கிறதுக்காக தேருவாய் கண்டிகையும் மற்றும் கண்ணன்கோட்டை ஆகிய 2 ஏரிகளோடு அது பக்கத்தில் உள்ள சிறிய கரடிபுத்தூர் ஏரியும் இணைச்சு அதோடு சில விவசாய நிலங்களை இணைச்சு 1 டிஎம்சி தண்ணீர் தேக்கிறதுக்கான முயற்சி தமிழக அரசு எடுத்து வருது. இது பாராட்ட வேண்டிய ஒன்று. இந்த நீர்த்தேக்க திட்டத்தின் மூலமாக வேறு ஏதாவது பயன்கள் இருக்கிறதா? ஏன்னா குறிப்பாக கிருஷ்ணா நதி திட்டம் இதன் அருகாமையில் தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த நீர்த்தேக்கம் உருவாக்கப்படும் பொழுது அந்த நீரை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசு தெரிவிச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு சென்னை வாசிகளுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த நீர்த்தேக்கத்தினுடைய திட்டம்? கிருஷ்ணா நதி திட்டத்தில் ஜூலை மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை தரக்கூடிய தண்ணியில் 8 டிஎம்சி இதுவரை வாங்காத தண்ணியில் சேமித்து வைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக விளங்கும். இது அதுவும் அந்த மழை காலத்தில் கொடுக்கக்கூடிய தண்ணீரை இந்த 2 ஏரிகளை இணைச்சி கூட விவசாய நிலங்களை இணைச்சி இதில் தேக்கி வச்சா அது வெய்ய காலங்களில் சென்னை மாநகரின் குடிநீர் தேவைக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இந்த டிஎம்சி தண்ணீர் இது வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருந்த தண்ணியில் நமக்கு ஏதாவது வீணாக்கிட்டு இருந்ததா இந்த மாதிரி ஒரு நீர்த்தேக்கம் இல்லாத காரணத்தினால? இதுவரையில் அந்த 2வது பருவத்தில் சொல்லக்கூடிய 8 டிஎம்சி தண்ணீர் ஒரு ஆண்டு கூட 1996 இந்த வருடம் வரைக்கும் பயன்படுத்தவே முடியாமல் இருந்தது. காரணம் அது நமக்கு சேமித்து வைக்கக்கூடிய இடவசதி இல்லை. இந்த அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் ஒரு டிஎம்சி தண்ணீர் இதில் சேமித்து வைக்கிறதுக்கு வசதி இருக்குது. இப்போ இந்த வருங்காலங்களில் வேறு ஏதாவது நீங்கள் நீர் வழித்தடங்கள் குறித்ததான ஒரு ஆய்வில் ஈடுபட்டு இருக்கிறீங்க. சென்னையின் நீர் ஆதாரத்திற்கு இதுவும் போதுமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது திட்டங்கள் அவசியமாக இருக்குமா? ஏன்னா நீர் வழித்தடங்களில் வேறு எதுக்கெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா?
இந்த ஏரி திட்டத்தை போல இது இன்னும் சில ஏரிகளில் பெரிய ஏரிகளை அரசு ஆராய்ந்து பார்த்து அந்த திட்டங்கள் அதுங்களையும் நிறைவேற்றி இந்த ஆந்திராவிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த 2வது பருவத்தில் கொடுக்கக்கூடிய அந்த 8 டிஎம்சி தண்ணீர் முழுமையாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வழிகளை பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த மழை காலங்களில் பெய்யக்கூடிய மழை தண்ணி வீணாக கடலில் கலக்கிறதுனால தேவையான இடங்களில் ஆறுகளில் செக் டேம்களை கட்டியும் சில ஏரிகளை ஆழப்படுத்தியும் தண்ணீர் சேமித்து வச்சா சென்னை மாநகருக்கு வசதியாக இருக்கும். வருங்காலத்தில் சென்னை மக்களில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. நிலத்தடி நீரும் குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 330 கோடி ரூபாய் செலவில் 2 ஏரிகளை இணைத்து 1252 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய ஒரு நீர்த்தேக்கத்தை தமிழக அரசு உருவாக்க திட்டம் இருக்கிறது. ஆனால் தற்பொழுதும் கூட நமக்கு கடலில் கலக்கக்கூடிய 8 டிஎம்சி தண்ணீரில் 1 டிஎம்சி தண்ணீரை நம்ம சேகரித்து வைத்து விட்டாலும் மீதி 7 டிஎம்சி தண்ணீரை சேகரிப்பதற்கான நீர்த்தேக்கங்களை உருவாக்க வேண்டிய கட்டாயமும் அரசுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே நீரின்றி அமையாது உலகு போன்று சென்னை மாநகருக்கு வருங்காலத்தில் நீர் இல்லாமல் இருக்காது என்ற ஒரு நிலையை எடுப்பதற்கு தொடர்ச்சியாக அடுத்த நீர்த்தேக்கங்களை தமிழக அரசு உருவாக்க வேண்டும். அதேபோன்று மழைநீர் சேகரிப்பு திட்டத்தையும் உருவாக்கி நிலத்தடி நீரை சென்னையில் சேகரிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆக நீர்த்தேக்க உருவாக்க திட்டமும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தையும் தமிழக அரசு தீவிரமாக செயல்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கலாம். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுஜினுடன் அன்பு செல்வன்.